கள்ளிக்குடி அருகே மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை கள்ளிக்குடி அருகே புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை பொதுமக்கள் 3 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டாஸ்மாக் துணை மேலாளர் சையத் முகமது, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அருள் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். வ.உ. சிதம்பரம் பிள்ளை 153வது பிறந்தநாள் விழா நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளை 153வது பிறந்தநாள் விழா நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தேசிய உழைப்பாளர்கள் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் எஸ். ஆறுமுகம் பிள்ளை மற்றும் மாவட்ட தலைவர் சண்முகவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மூங்கில் தோட்டம் கிராமத்தில் வால் முனீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மூங்கில் தோட்டம் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்குட்பட்ட பழமையான பிரசித்தி பெற்ற மன்னார்சாமி, காத்தாயம்மன், வால் முனீஸ்வரர் திருக்கோவில்கள் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் தர்மபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சந்நித சுவாமிகள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னேரி அருகே 3 நாட்களுக்கு முன் காணாமல் போன மூதாட்டி மழைநீர் கால்வாயில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கொக்குமேடு பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாயில் நேற்றிரவு துர்நாற்றம் வீசியதால் அங்கு சென்று பார்த்தபோது பெண் சடலம் ஒன்று இருந்தது தெரியவந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி காவல்துறையினர் அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசிய கால்வாயில் கிடந்த சடலத்தை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டவர் 3 நாட்களுக்கு முன் காணாமல் போன மூதாட்டி கோகிலா என்பது தெரியவந்தது. இதனையடுத்து பொன்னேரி போலீசார் சடலத்தை உடற்கூறு ஆய்விற்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முடிச்சூரில் எஸ்.எஸ்.ஆர். குழுமத்தின் பலவகை வாகன கண்காட்சி அறை திறப்பு விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். பழைய பெருங்களத்தூர், பாரதி நகர் மற்றும் முடிச்சூர் பகுதிகளில் எஸ்.எஸ்.ஆர். குழுமத்தின் எஸ்.எஸ்.ஆர். எலக்ட்ரிக் மற்றும் எஸ்.எஸ்.ஆர். மல்டி பிராண்ட் ஷோரூம்கள் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா, தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தாம்பரம் முடிச்சூர் சாலையில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் விக்ரமராஜா ஆகியோர் இலவச ஹெல்மெட்டுகளை வழங்கி சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.